ஒரு நாள் ஃபுல்லாக பெயிண்டராக உன்னால் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் என்னால் இருக்க முடியும். ஏன்னா நான் ஒரு பெயிண்டர். நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா பெயிண்டராக ஒரு நாள் பெயிண்டரா ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம செஞ்ச தரமான சிறப்பான சம்பவம் தான். வேறு வேலை இல்லாத காரணத்தினால இன்றைக்கி நம்ம பெயிண்டராக ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்ட போகிறோம். பெயிண்ட் டப்பா. சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், திஸ் இஸ் ஜெமினி. நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. வீடியோ ரெகுலராக வரணும் கண்டிப்பாக. நீங்கள் கேட்கலாம், ஜெமினி அப்போ நீங்கள் ஒரு பெயிண்டரா அப்படின்னு. பெயிண்டெல்லாம் கிடையாது, சும்மா பார்ட் டைமாக பெயிண்ட் வேலை செஞ்சுருக்கிறேன். பெயிண்ட் எல்லாம் மஜாவாக சூப்பராக இருக்குதுல்ல, தரமாக சிந்தாமல் செதிராமல் இருக்கும். எப்படி சூப்பராக இருக்குது அந்த பெயிண்ட்டு. இந்த வேலையை நான் எப்போ ஃபஸ்ட் டைம் செஞ்சேன்னா 10th படிக்கும்போது லீவில் வேலைக்கு போவேன். அப்படி வேலைக்கு போகும்போது எப்போதான் வேலைக்கு போவேன் அப்படியே கொஞ்சமாக எப்போ வேலையை செஞ்சுக்கினே அப்படியே வேலையை கற்றுட்டு தனியாக பெயிண்ட்டு ப்ரெஸ் இப்படி இருக்கு. ஒழுங்காக தெரியலையா? இப்படி இருக்க டோரை பெயிண்ட் அடித்து இப்போ மாற்ற போகிறோம். ஸ்கூல் டைம் ஆரம்பிச்சதுனால இன்னைக்கு வரைக்குமே நான் விட்டாலும் இந்த வேலை என்னோட மாட்டேங்குது. வேலையை விட்டு டிசைன் பண்ணிட்டோம், வேறு வேலை இல்லாதனால இந்த வேலை செய்ய வேண்டியது. யார் நம்ம கை விட்டாலும் கைத்தொழில் என்று கற்றுக்கொள்ள பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த கைத்தொழில் தான் இன்னைக்கு நமக்கு சோறு போடுது. ஸோ எந்த வேலை செஞ்சாலுமே கௌரவ குறைச்சலாம் நினைக்காதீங்க. அதுவும் இல்லாமல் 30 days பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சேலஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிடுறாங்க. சேலஞ்ச் எடுத்து ஆரம்பிச்சவங்க கேமரா படிச்சது தெரில, வண்டி இல்லை, ஸோ ஜிம்முக்கு போகல, நேற்று போய் நான் வீடியோ எடுத்துருக்கேன். வீடியோ கூட நினச்சிக்கோங்க காலையிலே. அன்றைக்கி நான் வேலை செய்யும்போது எனக்கு நான் லேபருக்கு 300 ரூபாய் சம்பளம். இன்றைக்கி நான் ஒரு பெயிண்ட், எனக்கு சம்பளம் 1100 ரூபாய்.
வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. கைஸ் இந்த வீடியோ இந்த வீடியோவை பிளான் பண்ணது ஆஃப்டர்நூன் லஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான். ஸோ இந்த வீடியோ ஃபுல் டே கவர் பண்ண முடியாது. ஆஃப்டர்நூன் மணி இப்போ கரெக்டாக மணி 4 மணி ஆகுது. அதுக்கு பேர் தான் ஓரம்ன்றது. ஓரத்தில் விசிறியே தட்டாமல் அப்படியே ஷார்ப்பாக இறங்கணும். விசிறு தட்டிச்சு ஒன்றா அதே கைட்டு அந்த செவத்தில் ஏறிடும். கற்பாடுது பெயிண்ட் போட்டு ஓகே गाइस லெட்ஸ் இது வரைக்கும் இன்னும் நீங்கள் எங்கள் வீடியோ பார்த்து நினைக்கிறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. அறவைக்காடுத்தில் நான் ஸ்கூல் பசங்களாம் என்ன வீடியோ பார்த்து நீங்கள் வச்சுக்கிங்களேன்,
நல்லா படிங்க, எல்லாமே சொல்ல மாட்டேன். உனக்கு பிடிச்சதா பண்ணதில்ல, யார் என்ன வேணா சொல்லட்டும். உனக்கு பிடிச்சதா பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. குறை சொல்றவங்க யாரும் எனக்கு சோறு போட மாட்டான், தெரிஞ்சுக்கா.